சில தேவைகளுக்காக உலக நன்மையை பிரதிபலனை எதிர்பார்த்து விருந்து, பண உதவி, தர்மம் போன்றவற்றை செய்யலாமா? உதாரணமாக ஒருவர் அவரது நிறுவனத்தில் விளம்பரத்திற்காக 100 பேருக்கு இலவசமாக உணவு தருகிறார். அதை போஸ்டர் ஒட்டி விளம்பரப்படுத்துகிறார். ஒரு கட்சியில் இருக்கும் ஒருவர் அந்த கட்சி தலைவர் திருப்திக்காக மரம் நடுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல் போன்றவற்றை செய்கிறார். இது மார்க் அடிப்படையில் கூடுமா? உலகிலும் மறுமையிலும் நன்மை வேண்டும் என்று நியத்து செய்து இவற்றை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஜெயினபுங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரோட வியாபாரத்தை ஒரு பெருக்கிறதுக்காக வேண்டி ஒரு 100 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறார். அதை விளம்பரப்படுத்துகிறார். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு அல்லது ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது மாதிரி சொல்லி 100 பேருக்கு நாங்கள் இலவசமாக சாப்பாடு தரணும்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாரு, போஸ்டர் அடிக்கிறாரு. அதன் மூலம் அதிகமான வாடிக்கையாளர்களை வர வச்சு வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் செய்கிறார். இதை செய்யலாமான்னு கேட்குறீங்க. செய்யலாம், தப்பே கிடையாது. அவருடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு தானே கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. இது தர்மம் செய்கிறதுல வராது, விளம்பர செலவில் வரும். தர்மம் செய்கிறதுன்னு இருக்குது. தர்மம் செய்கிறது விளம்பரப்படுத்துறது, தர்மத்தை விளம்பரப்படுத்துறது தப்பும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதை சொல்லும் பொழுது நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செஞ்சாலும் அதுவும் நல்லது தான். நீங்கள் ரகசியமாக செஞ்சாலும் என்ன செய்யும், துபுது சதகாத்தி எம்மாகிய சதக்கா நீங்கள் பகிரங்கமாக செஞ்சீர்கள் என்று சொன்னால் அதுவும் நல்லது தான். ஒயின் தொகுப்புவா தூத்துல் ஃபுகரா, நீங்கள் மறைத்து ஏழைக்கு கொடுத்தாலும் அது சிறந்தது தான். தர்மம் செய்வதை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கு தெரிகிற முகஸ்துதி வரத்தான் செய்யும். அதில் இருந்தால் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த தர்மத்துக்கு மட்டும் அந்த வாசலை திறந்து விட்டுருக்கான். 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுத்தா இன்னும் 4 பேர் கொடுப்பானோ. அதை பார்த்துட்டு என்ன செய்வான், நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பான், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக குரான்ல தெளிவாக அனுமதிச்சுட்டான். இன் துபுது சதகாத்தி, சதக்காவை நீங்கள் பகிரங்கப்படுத்தி நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதுவும் நல்லது தான். அதே மாதிரி இன் துகுபுவா, நீங்கள் அதை மறைத்து செய்தீர்களே ஆனால் உள்ளக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. இதுவும் சரி அதுவும் சரி தான், அது கொஞ்சம் சிறந்தது. அப்படிங்கிற வகையில் தான தர்மங்களை பகிரங்கப்படுத்தி செய்யறது தப்பு இல்லை. ஆனால் அவர் அதுக்கு செய்கிறார், அதுக்கு செய்யலை. அவர் எதுக்கு செய்கிறாரு, நம்ம கடையை விளம்பரத்துக்கு பண்ணுறோன்னா விளம்பர செலவில் வந்துடும். நம்ம ஒரு ஏழை இருக்கிறாங்க, ஏழைக்கு தர்மம் செய்வோம், உறவை பேணுவோம், மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறோம், அந்த மாதிரி செஞ்சால் தான் மறுமையிலும் நன்மை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி தான் அதை செய்வார் என்று சொன்னால் அதை செய்யறதுக்கு தடை கிடையாது. ஒரு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவர் விளம்பரப்படுத்தினா அது எந்த ஒரு தடையும் கிடையாது. இபாதத்திலான அதெல்லாம் வரும். வணக்க வழிபாடுகளாக இருந்தால் தான் அதில் எதுக்கு முகஸ்துதிக்கு செஞ்சேன்னு நல்லா கேட்பான். வணக்க வழிபாடு இல்லாத ஒரு நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால், அவன் என்ன செய்யறான், ஒரு கடை புதுசாக கடை திறக்க போகிறான். என்ன செய்யறான், ஒவ்வொரு புறம் போஸ்ட் அடித்து ஒட்டி கடை திறக்கப்படுகிறது வாங்க அப்படின்னு சொல்கிறான். திறப்புல அன்னைக்கு ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீங்கிறான். இதெல்லாம் வியாபாரத்துக்காக அவன் செய்யக்கூடியது. இதில் இபாதத்து வணக்கம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் குற்றம் கிடையாது. அதுக்கு மறுமையில் நன்மை கிடைக்காது. அந்த முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வரும்ல, ஒரு ஆலிமல்லா கூப்பிடுவான், நீ என்ன செஞ்ச, உனக்காகத்தான் நான் எல்லாம் செஞ்சேன்னு அவன் சொல்லுவான். நீ எனக்காக செய்யலை, அறிஞர்னு பேர் வாங்க. முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ். நரகத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு நல்லா சொல்லிடுவான். இபாதத்துக்களை செய்யும் போது அது வந்துடவே கூடாது. ஒரு ஷஹீதை கொண்டு வருவான், இதே மாதிரி நல்லா கேட்பான். ஒரு கொடை வள்ளலை கொண்டு இதே மாதிரி கேட்பான். 3 பேர் நரகத்துக்கு போவார்கள்ங்கிற செய்தி நீ பலமுறை கேட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் அப்படி செய்யக்கூடாது. வணக்கம்ங்கிற நோக்கம் இல்லாமல் நம்ம விளம்பரத்துக்கு நம்ம செய்கிறோங்கிறது இருக்கும் என்று சொன்னால் அது அது அனுமதிக்கப்பட்டதாயிரும். அது வணக்கத்தில் சேராது.